வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கான ஜிகே புக்குக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ தமிழில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஜிகே புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு ஆர்மி எக்ஸாமுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 மார்க் வாங்குறதுக்கு நிச்சயமாக இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்னும் நீட்டாக புரியும். சரியா? இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் வரும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384417810 அப்படி இல்லைனா 8248081621 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ கிளாஸு ப்ளஸ் புக்கு ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அந்த ஸ்டோர் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஆர்மி அக்னிபாத் கம்ப்ளீட் ஸ்டடி பேக்குன்னு இருக்கும். சரியா? ஆர்மி அக்னிபாத் கம்ப்ளீட் ஸ்டடி பேக்குன்னு இருக்கும். ஸோ அந்த பேக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். 3 புக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவாங்க. வீடியோ கிளாஸ் அதிலே வந்துடும், டெஸ்ட் அதிலே வந்துடும். இது எல்லாமே 1499 தான். 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு 3 புக்கு, வீடியோ கிளாஸ், டெஸ்ட்டு எல்லாமே கிடைக்குது. சரியா? ஸோ வாங்க நம்ம இந்த புக்கோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்மி அக்னிபாத்துக்குன்னே எக்ஸாக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அதோட கண்டென்ட்ஸ். ஃபேமஸ் ஃபெஸ்டிவல், ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், புனித நூல்கள், விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜிகே டாப்பிக்குமே நம்ம வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி டாபிக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பாலிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஞ்சம் கொஸ்டின்ஸை ஸ்ட்ராட்டஜிக்கு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். சென்சஸ், புவியியல் நடுக்கோடு இந்த மாதிரி. சரியா? ஸோ இந்த புக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னா ஆர்மி அக்னிபாத்தில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரபலமான திருவிழாக்கள், ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கா, ஸோ இதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், முந்தைய ஆண்டு வினாக்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் இப்படி இருக்குன்னா அதுக்கு போகிறதுக்கான ஒரு வழி தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் நல்லா படிக்கிறது மூலியமாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரன் உட்சவ் இஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் குஜராத். சரியா? ஸோ தமிழ் இருக்கும் பாருங்கள். ரன் உட்சவ் என்பது பின்வரும் எந்த இடத்தில் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா ஆகும். சரியா? குஜராத். ஸோ நீங்கள் குஜராத் மட்டும் படிக்கக்கூடாது, ஹிமாச்சலில் என்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, ராஜஸ்தானில் என்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, மத்திய பிரதேசத்தில் என்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதே மாதிரி பாருங்கள், செகண்ட் டாபிக் இருக்குது, ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னா இதில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக், த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், மகாத்மா காந்தி. அக்னி சிறகுகள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 2021 கேட்ட கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஹோலி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புனித நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் கொஸ்டினில் வச்சுருக்கோங்க. பார்த்தீங்களா? வேதங்களில் மிக பழமையானதாக கருதப்படுவது, ராமாயணத்தை கிரந்தத்தை எழுதியவர் யார், கீதை என்ற புனித கிரந்தத்தை எழுதியவர் யார். சரியா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 பேஜஸ் கிட்ட வருது இந்த புக்கு. இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். பேஜ் நம்பர் 11 இருக்குதா, பாருங்கள், பேஜ் நம்பர் 12. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த புக்கு வந்து வேணும் அப்படின்னு தேவைப்படுவோம், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழில் வந்து ஒரு பெஸ்ட் புக்காக இது இருக்கும். ஸோ பைலிங்கலாக தான் இருக்குது இந்த புக்கு. ஸோ தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நேவி, அக்னிபாத் இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒரு புக்கு அப்படிங்கிறது ஒரு வெப்பன் மாதிரி தான். நமக்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணதுக்கு வந்து நிச்சயமாக தேவைப்படும். ஒரு புக்கு இல்லாமலாம் மொபைல் பார்த்தோ பிடிஎஃப் பார்த்தோ நம்ம என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. இந்த பிடிஎஃப்பை தேடியே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, சிலபஸ் என்னன்னு தேடியே டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டாக படிக்கணும்ப்பா, எனக்கு காலைல எழுந்திரிச்சேன்னா ஒரு டாபிக் படித்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த புக் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் கிடையாது, எந்த எக்ஸாம்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு புக்கு தேவை. சரியா? ஸோ இந்த மாதிரி நீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் கடைசி பேஜ் வரைக்கும் நான் காட்டித்தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதேங்களா, 158வது பேஜ் இது.
223 பேஜஸ் உங்களுக்கு இருக்குது இதில். சரியா? ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. இல்லை நீங்கள் டைரெக்டாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டே பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்தும் என்ன பண்ணலாம், படிக்கலாம். மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஸ்டே பண்ணி படிக்கலாம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.